ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டத்தின் நிலை, கடைசி கால யுத்த சேனை என்கிற தலைப்பின் கீழாக அநேகம் விசேஷமான காரியங்களை நாம் நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறதை போல சென்ற காலத்திலே காணப்பட்ட யுத்த நிலைகளைப் போல அல்ல. இந்த கடைசி கால ஓட்டம் என்கிறது சரியான ஆயத்த நிலைகளிலே காணப்படாவிட்டால் இந்த ஓட்டத்தினுடைய இறுதியினுடைய காரியங்களை எட்டுகிறது என்கிறது உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. இந்த கடைசி கால யுத்தத்திற்கு என்கின்ற பல விதமான ஆயத்த முறைகள், ஒரு சாதாரணமான உலக ரீதியான யுத்தத்திற்கு பல விதமான ஆயத்த முறைகள் நமக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கிறதை போல இந்த ஆவிக்கேற்ற யுத்தத்திற்கும் கூட சகல விதமான ஆயத்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட துவங்கினால் மட்டும்தான் இந்த யுத்தத்திலே பூரணமான ஜெயத்தை உங்களாலும் என்னாலும் எட்ட முடிகிறது. ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல இந்த யுத்தம் சாதாரணமான ஒரு யுத்தம் அல்ல, இது ஒரு ஜீவ மரண போராட்டம். இந்த போராட்டத்திலே கர்த்தருடைய நாமத்தினால் நீங்களும் நானும் ஜெயிக்க துவங்கினால் மட்டும்தான் சாத்தானுடைய ஒட்டு மொத்த தானியத்தினுடைய எல்லைகள் எல்லாவற்றையும் அழித்து ஒழித்து தேவ ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். மற்றபடி இந்த உலகத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய சகல விதமான ஓட்டத்தின் இறுதியான நிலைகளை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. பலவித ஆயத்தங்களை பற்றிதான தியானங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதிலே குறிப்பாக சொல்லப்படக்கூடிய நல்ல ஒரு ஆயத்த நிலை 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலும் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலும் நாம் வாசிக்கலாம். முதலாவதாக 2 சாமுவேல் 3:1 வாசிக்க கேளுங்கள். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்து போனான். சவுலின் குடும்பத்தாரோ வர பலவீனப்பட்டு போனார்கள். வர அவர்கள் பலவீனப்பட்டு போனார்கள். மற்றும் ஒரு வசனத்தை வாசிக்க கேளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட அவர் இருந்தார். வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம், யுத்தத்திலே மகா பெரிய ஆயத்த நிலை எதை நமக்கு வலியுறுத்தி பேசுகிறது? தேவனை நான் என்னோடு கூட வைத்திருக்கக்கூடிய அந்த நிலையை ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் நமக்கு வலியுறுத்தி சொல்ல துவங்குகிறது. இந்த கர்த்தராகிய தேவனை நாம் நம்மோடு கூட வைத்துக்கொள்ள துவங்குகிறது உண்டானால் யுத்தத்திலே சகல விதமான வழிமுறைகளிலும் கூட பூர்ணமான வெற்றியின் நிலையை அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும். ஆதி காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் நிலைகளை நாம் ஆழமாய் ஆராய்ந்து அறிகிறது உண்டானால் அவர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய தேவனுடைய பிரசன்னத்தை தங்கள் வசமாய் வைத்துக்கொள்ள துவங்க ஆரம்பித்ததினாலே பூரணமான வெற்றியின் நிலைகளை அவர்கள் எட்ட துவங்கினார்கள். பிள்ளை பேர் நெருங்கி இருக்கிறது, பெறுகிறதற்கோ எனக்கு பெல்லமில்லை என்று சொன்ன எசேக்கியா ராஜா ஆண்டவராகிய தேவனை தன் வசமாய் வைத்துக்கொள்ள ஆரம்பித்ததினாலே, யோசியா என்கின்ற மனிதன் தேவனை தன் வசமாய் வைத்துக்கொள்ள ஆரம்பித்ததினாலே, யோசபாத் என்கின்ற ராஜா கர்த்தராகிய தேவனை தன் வசமாய் வைக்க துவங்க ஆரம்பித்ததினாலே யுத்தத்திலே பூரணமான வெற்றியின் நிலைகளை எளிதாக எட்டி முடிக்க அவர்களால் ஆனது. அதே போல இந்த கடைசி கால யுத்தத்திலும் கூட ஒட்டு மொத்த அந்த சாத்தானுடைய சகல விதமான சர்வ சேனைகளுடைய எல்லா விதமான தாக்கங்களின் கூறுகளை அழித்து ஒழிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிமுறையை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த வல்லமை நிறைந்த கர்த்தரை, யுத்தத்திலே ஜெயபலமாய் விளங்கக்கூடிய கர்த்தரை, யுத்தத்திலே சேனைகளின் அதிபனாய் நமக்கு முன்பதாய் வழிநடத்தி போகக்கூடிய கர்த்தராகிய தேவனை நாம் நம்மோடு கூட வைத்துக்கொள்ள துவங்குகிறது உண்டானால் பூரணமான வெற்றியை அடைந்து இந்த உலகத்திலே காணப்படும் ஒட்டுமொத்த சாத்தானுடைய தானியங்கள் யாவற்றையும் அழித்து ஒழிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்லுகின்றார். கர்த்தராகிய தேவனை நான் என்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறை என்ன? சில முறைகளை நாம் நம்முடைய தியானத்திலே பார்த்து கொண்டு வருகின்றோம். அதிலே குறிப்பாக சொல்லப்படக்கூடிய நல்ல ஒரு முறையை வாசிக்க கேளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. யோவான் 8:29 என்ன சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னோட கூட அவர் இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை
பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன ஒரு காரியத்தை அவர் சொல்லுகின்றார்? நான் என் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினால் என்னை அவர் தனியே இருக்க அனுமதிக்கவே இல்லை. இயேசுவும் பிதாவாகிய தேவனும் இணைந்த அந்த ஊழியத்திலே எத்தனை மகிமை, எத்தனை வல்லமை, எத்தனை அதிசயம்! பிசாசின் வல்லமைகள் எல்லாம் மெய்யாகவே தரிகிட்டு ஓடத் துவங்கிறதனுடைய மூல காரணம் என்ன? பிதாவாகிய தேவனை இயேசு தன்னோடு கூட காலங்கள் தோறும் இருத்தி வைக்க துவங்க ஆரம்பித்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நம்மோடு கூட பக்க பலமாய் வைத்துக் கொள்ள துவங்குகிறது உண்டானால், நம் தேவனாகிய இயேசுவினுடைய பிரசன்னத்தை நம்மோடு கூட நாம் இருத்தி வைத்துக் கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், பொல்லாத சாத்தானுடைய எல்லா விதமான சைனியங்களை, எல்லா விதமான சாத்தானுடைய தானியங்களை அழித்து ஒழிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்லுகின்றார். அவருக்கு பிரியமானவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த ஆரம்பித்தால் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களையும் என்னையும் விட்டு நீங்கி போகாதாம். அதைத்தான் ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்கிறது. நான் அவருக்கு பிரியமான காரியங்களை காலங்கள் தோறும் நான் செய்கின்றேன். அவர் எதை விரும்புகிறாரோ அதை நான் விரும்புகிறேன். அவர் எதை வெறுக்கிறாரோ நான் அதை வெறுக்கிறேன். இப்படி அவரோடு கூட இசைந்த ஒரு காரியத்தை நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறதை என் பிதாவாகிய தேவன் பிரியமுள்ள கண்களினால் காண ஆரம்பிக்கிறதுனாலே அவர் என்னை தனியே இருக்க அனுமதிக்கவே இல்லை. நான் எங்கே போனாலும், எங்கே உட்கார்ந்தாலும், எங்கே பேசினாலும், எந்த இடத்தின் கூடாக கடந்து போனாலும் என்னோடு கூட அவருடைய பிரசன்னம் வருகிறதை நான் பார்க்கிறேன். இயேசு அந்த காரியங்களை தெளிவாய் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். இதே போலத்தான் இந்த இயேசுனுடைய பிரசன்னம் உங்களோடும் கூட என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவுக்கு பிரியமான சகல விதமான நிலைகளின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால், நிச்சயமா இந்த இயேசுனுடைய பிரசன்னம் உங்களோடும் என்னோடும் எல்லா நாளிலும் எல்லா நேரத்திலும் உங்களை தனியே இருக்க விடாமல் கடந்து வருகிறதை கண் கூடாக பார்க்க முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்திலே சொல்லுகின்றார். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செயல்படுத்தக்கூடிய வழிமுறை என்றால் என்ன? பல விதமான நிலைகளை நாம் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு குறிப்பாக நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு முக்கியமான ஒரு காரியம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எபிரேயர் 11:6 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அந்த வாக்கியம் என்ன சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேரக்கூடியவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடக்கூடியவர்களுக்கு பலன் அளிக்கக்கூடியவர் என்றும் அவன் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவராக தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். விசுவாசத்தினால் ஆதி காலத்திலே காணப்பட்ட அநேகம் பரிசுத்த ஜனங்கள் ஆண்டவராக தேவனுக்குள் பல விதமான மகிமையான காரியங்களை சாதிக்க துவங்கினார்கள். எல்லா விதமான இடங்களிலும் சிறப்பான மகிமைகளை அவர்கள் பெற்றதனுடைய முகாந்திரம் என்ன? ஆண்டவராக தேவன் பேரில் வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை உருவாக்க துவங்கிற்று. செயற்கரிய காரியங்களை செயல்படுத்தக்கூடிய அந்த வல்லமைகளை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றக்கூடிய அந்த வழிமுறைகள் தான் என்ன? கர்த்தர் பேரிலே வைத்திருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கையினால் பல விதமான செயற்கரிய காரியங்களை தேச அரங்கிலே, உலக அரங்கிலே ஜனங்களின் கண்களுக்கு முன்பதாக அவர்கள் சாதித்து தீர்ந்தார்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமும் தீர்க்கமான வார்த்தைகளை பேசுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த விசுவாசத்தின் எல்லைகள் அளவில்லாமல் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனாகிய கர்த்தருடைய பிரியத்தை சம்பாதிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். விசுவாசம் என்றால் பல திறப்பட்ட விசுவாசங்களை பற்றி நானே உங்களோடு கூட பேசின நினைவு எனக்கு வருகிறது. நிறைய காரியங்களை பற்றி தான் விசுவாசத்தின் நிலைகளை நாம் மெய்யாகவே அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கு புதிய ஒரு நிலையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். விசுவாசம் என்று சொன்னால் நிறைய பேர் சொல்லுகிறதை போல சில காரியங்களை பெறுகிறதற்கு உரிய விசுவாசம், சில அற்புதங்களை பெறக்கூடிய விசுவாசம், சில காரியங்களை உருவாக்கக்கூடிய விசுவாசம், சில பலவீனங்களை மாறப்படக்கூடிய விசுவாசம்,
இப்படி பல தரப்பட்ட விசுவாசங்கள், கேட்கக்கூடிய காரியங்களை பெறக்கூடிய விசுவாசம் என்று பல தரப்பட்ட விசுவாசத்தின் வகைகள் காணப்பட ஆரம்பித்தாலும் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நம்முடைய தியானத்தில் நாம் பார்க்க வேண்டியது அவசியம். கொஞ்சம் ஆழமா நான் பேசுகிறேன், ஆழமாய் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாய் வாசியுங்கள். எபிரேயர் 6வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நங்கூரம் என்று சொல்லக்கூடிய ஆங்கர், இதை எதற்கு பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால், கப்பல் இங்கும் அங்கும் அசையாதிருக்க வேண்டும் என்று சொன்னால், நிலையாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால், கடலின் ஆழத்திலே போகக்கூடிய ஜனங்கள் இந்த ஆங்கர் என்று அழைக்கப்படக்கூடிய நங்கூரங்களை பயன்படுத்தி கப்பலை நிலையாய் நிறுத்துகிறதை நாம் மெய்யாகவே அறிந்திருக்கின்றோம். இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க, இது உங்களை திரைக்குள் அழைத்து கொண்டு போகக்கூடிய ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. திரைக்குள் பிரவேசிக்கக்கூடிய அனுபவம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிகவும் அவசியமானது ஒன்று. ஆண்டவராகிய தேவனுடைய அந்த ஆரம்ப நாட்களிலே மோசேக்கு ஆண்டவராகிய தேவன் கற்பனைகளின் ஊடாக கற்பித்து தந்தார். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், எனக்கு என்கின்ற ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்குங்கள். இந்த வாசஸ்தலங்களிலே என்னென்ன காரியத்தை வைக்க வேண்டும், வாசஸ்தலத்தினுடைய வெளி அரங்கமான நிலைகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும், அதிலே ஆசாரியர்கள் பிரவேசிக்கக்கூடிய நிலை என்றால் என்ன, அதிலே சாதாரண மக்கள் பிரவேசிக்கக்கூடிய வழிமுறைகள் என்றால் என்ன, என்னென்ன விதமான பலிகளை அவர்கள் செலுத்தும்படி கடந்து போக வேண்டும், வைக்கப்படக்கூடிய பலிபீடங்கள், வைக்கப்படக்கூடிய குத்துவிளக்குகள், வைக்கப்படக்கூடிய எல்லா விதமான காரியங்கள், மேஜைகள், அப்பங்கள் என்று சொல்லி பல தரப்பட்ட காரியங்களை ஆண்டவராகிய தேவன் பேசிக்கொண்டே வருகின்றார். இது முதலாம் திரையினுடைய அனுபவம் என்கிறதை பற்றி கர்த்தர் சொல்கின்றார். இரண்டாம் திரையினுடைய அனுபவம் என்றால் என்ன, அதிலும் ஆண்டவராகிய தேவன் பேசும் பொழுது அவர் சொல்லுகின்றார், மோசே என்கின்ற மனிதனை பார்த்து கர்த்தர் பேசும் பொழுது அவர் சொல்லுகின்றார், ஆசாரியன் மட்டும், மகா பிரதான ஆசாரியன் மட்டும், அவன் வருடத்திற்கு ஒரு முறை இந்த இரண்டாம் திரைக்குள் பிரவேசிக்க வேண்டும். பிரவேசிக்கக்கூடிய அந்த மனிதன் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக அப்பழுக்கு இல்லாதவனாய், பரிசுத்தம் நிறைந்தவனாய், தன்னுடைய எல்லா விதமான நிலைகளிலும் தேவனுக்கு பிரியமான காரியம் உள்ளவனாய் காணப்பட்டு இரண்டாம் திரைக்குள் அவன் பிரவேசிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் அவனோடு கூட பேசி மகிமையான காரியங்களை நான் அவனுக்கு வெளியடங்கமாக்குவேன். ஒருவேளை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்திருக்கிறது உண்டானால் அந்த இரண்டாம் திரைக்குள் பிரவேசிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவனை நான் அடித்து நிர்மூலமாக்கி விடுவேன். அது மகா பரிசுத்த ஸ்தலம் என்கின்ற ஒரு காரியத்தின் அடிப்படையிலே பேசுகின்றார். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே என்ன ஒரு காரியம் உருவாக்கப்படுகிறது, கர்த்தராகிய தேவனை சந்திக்கக்கூடிய வழிமுறைகளை ஆதி நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே இரண்டாம் திரையின் அனுபவங்களின் மூலம் பெற்றுக்கொண்டார்கள். இந்த இரண்டாம் திரைக்குள் பிரவேசிக்கக்கூடிய அந்த அனுபவம், ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்து மரிக்கக்கூடிய அந்த நேரத்திலே என்ன ஒரு காரியம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவராகிய தேவன் மகா சத்தமிட்டு ஜீவனை விடக்கூடிய அந்த நேரம், மகா பெரிய இருள் சூழக்கூடிய அந்த நேரத்திலே தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாய் கிழிக்கப்பட்டு போனது. அது முதற்கொண்டு அநேகம் பரிசுத்தவான்களுடைய சரீரம் மெய்யாகவே கல்லறைகளிலே இருந்து புறப்பட்டு வந்து நகரங்களுக்குள் பிரவேசித்ததாக கர்த்தருடைய வேத வாக்கியங்கள் நமக்கு தீர்க்கமான வார்த்தைகளை பேச துவங்குகிறது. இந்த இரண்டாம் திரை அது மகா பரிசுத்த ஆசாரியர்களுக்கு மட்டுமே உரிய அந்த ஒரு இடத்திலே ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்றார், இந்த அனுபவத்திலே நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும். எப்படி? நம்பிக்கை என்கின்ற அந்த காரியம், விசுவாசம் என்கின்ற காரியம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் உறுதிப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த இரண்டாம் திரையின் ஊடாக கடந்து போகக்கூடிய அனுபவத்தை அது உன் வாழ்க்கையின் நடுவிலே தர துவங்குகிறது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த இரண்டாம் திரையின் அனுபவம் என்றால் என்ன? வசனம் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை வாசிக்க கேளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 2வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி
பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். திரைகளின் நடுவிலே வாசமாயிருக்கிறது அப்படின்னா அர்த்தம், திரைக்குள் பிரவேசிக்கக்கூடிய அனுபவம் என்கிறது எதை நமக்கு சொல்கிறது? தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு சமீபமாய், அந்த பெட்டிக்கு பெயரே ஆர்க் ஆஃப் தி கவெனன்ட், உடன்படிக்கையின் பெட்டி. உடன்படிக்கைக்கு சமீபமாய் கடந்து போகக்கூடிய நிலை, ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அருகாமையிலே கடந்து போய் தேவனை முகமுகமாய் சந்திக்கக்கூடிய நிலை. இன்னும் ஒரு வசனத்தை வாசிச்சா தெளிவாக இந்த காரியத்தினுடைய விளக்கத்தின் ஆழத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். வாசிக்க கேளுங்கள். யாத்ராகம புஸ்தகத்தில் 25வது அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. யாத்ராகமம் 25வது அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து, பெட்டியின் மீதிலே வைத்து, பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக, சாட்சியினுடைய பிரமாணங்களை வைப்பாயாக, அங்கே நான் உன்னை அங்கே சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் இரண்டு கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம், உனக்கு நான் கற்பிக்கக்கூடியவைகளை எல்லாம் உன்னோடே நான் சொல்லுவேன். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார்? இந்த இரண்டாம் திரையினுடைய அனுபவம் ரெண்டு விதமான மகிமையான நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறது. ஒன்று, தேவனை நான் சந்தித்து எனக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறை. இரண்டு, தேவனை நான் முகமுகமாய் சந்தித்து மக்களுக்கு தேவையான வார்த்தைகளை மெய்யாகவே பேசக்கூடிய நிலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலை ரெண்டு தரத்திலே காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். ஒன்று, தனக்குண்டான ஒவ்வொரு காரியங்களையும் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டு, மக்களுக்கு உரிய வார்த்தைகளை அவன் சொல்லத்தக்கவனாக ஆண்டவராகிய தேவனோடு கூட பேசி கர்த்தர் என்ன காரியங்களை வெளிப்படுத்துகிறார், கர்த்தர் என்ன காரியங்களை சொல்லுகிறார் என்கின்ற நிலைகளை மக்களுக்கு மத்தியில் அறிவிக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாகவும் அவன் விளங்க வேண்டியது அவசியம். இந்த இரண்டாம் திரையின் அனுபவம் எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது? கர்த்தராகிய தேவனை யாரோ சொல்லும் ஒரு கடவுளாய் அல்ல, யாரோ சொல்லும் ஒரு தேவனாய் அல்ல, யாரோ நமக்கு காண்பிக்கக்கூடிய கர்த்தராகிய தேவனாக அல்ல, அவனே நேரடியாய் சென்று சந்திக்கக்கூடிய நிலை பெற்றவனாய் உருவாக்கப்படக்கூடிய தன்மைக்கு பெயர்தான் இரண்டாம் திரையினுடைய அனுபவம். இந்த இரண்டாம் திரையினுடைய அனுபவத்தின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக வேண்டுமென்றால் அந்த நம்பிக்கை உறுதியும் ஆத்தும நங்கூரமாக திரையின் ஊடாக உங்களை பிரவேசிக்க செய்யக்கூடிய ஆத்தும நங்கூரமாய் காணப்படுகிறது. திரைக்குள் போகக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் உள்ள போய் நிற்கணும். ஆனால் இந்த நம்பிக்கை உங்களை அங்கேயே ஸ்டேக்னண்டாக அல்லது அதே இடத்துல நிறுத்தக்கூடியவனாக அந்த ஆத்தும நங்கூரமாக அது உள்ளே பிரவேசித்து நீங்களும் கர்த்தராகிய தேவனும் இசைந்திருக்கக்கூடிய அந்த இசைவை விட்டு நீங்க முடியாத அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த அனுபவம் ஏன் நமக்கு வரணும்? நல்லா நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு காலத்தில் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்தார். மறு காலத்தில் கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரங்களை யுத்தத்திற்கு பழக்க வைக்க துவங்கினார். இந்த காலத்தில் நீங்களும் கர்த்தரும் இணைந்து யுத்தங்களை செய்யும்படியான காரியங்களை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். இந்த யுத்தத்தில் நீங்க மட்டும் தனித்து நின்று காரியங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மக்களாக அல்ல, நீங்க மட்டும் கிரியைகளை நடப்பித்து காரியங்களை செயல்படுத்தும் மக்களாய் அல்ல, கர்த்தராகிய தேவனும் நீங்களும் இணைந்து காரியங்களை செய்யணும். இந்த பொல்லாத ஒட்டுமொத்த சாத்தானுடைய காரியங்கள் யாவற்றையும் அழித்து ஒழிக்க வேண்டும் என்றால் தனி மனித சக்தி போதுமானது அல்ல, தனி மனித ஆவிக்குரிய நிலை போதுமானது அல்ல. ஆண்டவராகிய தேவனும் மனிதனும் இணைக்கப்படக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வராமல் போக ஆரம்பிக்கிறது. உண்டானால் இந்த கடைசி நாட்களில் வரக்கூடிய சத்துருவின் எல்லா விதமான ஆயுதங்களின் கூறுகளை அதமாக்க உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. கர்த்தருடைய வேதம் அதைத்தான் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. கர்த்தரோடு கூட பின்னி பிணையக்கூடிய ஒரு அனுபவம் எதன் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது? விசுவாசத்திலே சாதாரணமான தரை மட்டும் காணப்படக்கூடிய நிலைகளை பெறக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல. விசுவாசத்தினால எனக்கு இந்த ஒரு காரியத்தை தாங்காண்டவரே, இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள போகின்றேன், விசுவாசத்தினால் இந்த விதமான ஒரு வீட்டை நான் கட்டி முடிக்க போகிறேன், இப்படி தரை மட்டும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல.
விசுவாசத்தினால் இரண்டாம் திரைக்குள் பிரவேசிக்கக்கூடிய ஒரு அனுபவமான காரியங்களை பெறக்கூடிய ஒரு வல்லமை, கர்த்தரோடு கூட இசைந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவமாகிய வல்லமை, கர்த்தரும் நீங்களும் பின்னி பிணையக்கூடிய ஒரு அனுபவமாகிய வல்லமை. ஏனென்றால் இந்த கடைசி கால கிறிஸ்தவனுக்கு அப்படிப்பட்ட நிலைதான் தேவைப்படக்கூடியதா இருக்கிறதுனாலே கர்த்தர் இந்த அனுபவங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்த துவங்குகின்றார். எத்தனை நாள் நீயும் கர்த்தராகிய தேவனும் தனித்தனியே இயங்க போகிறீர்கள்? எத்தனை நாள் நீ கர்த்தராகிய தேவனை அறிந்து கொள்ள முடியாதவனாய் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே காலங்களை கடத்தி கொண்டு போகின்றாய். கர்த்தர் இந்த வார்த்தைகளின் மூலமாய் உனக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய நல்ல ஒரு காரியம் என்ன? ஆண்டவராகிய தேவனோடு கூட பின்னி பிணையக்கூடிய அனுபவங்களை, இந்த இரண்டாம் திரையின் அனுபவங்களை நம்பிக்கை என்கின்ற விசுவாசத்தின் அடிப்படையில் உன்னாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கடைசி காலத்திலே சாதிக்க பிறக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், சாதிக்கும்படியாய் உருவாக்கப்படக்கூடிய கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே பரிபூர்ணமான ஜெயத்தின் நிலைகளை எட்டக்கூடிய கிறிஸ்தவர்கள் தான் இந்த கடைசி காலத்திலே யுத்தத்திலே மகா பெரிய காரியங்களை ஆக்கக்கூடிய மக்களாய் விளங்க முடியும். ஆகவேதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், இந்த அனுபவத்திற்கு தேவை விசுவாசம், தேவனுக்கு பிரியமான விசுவாசம். உன்னை இரண்டாம் திரைக்குள் பிரவேசிக்க செய்யக்கூடிய ஆத்தும நங்கூரமாய் கடந்து போக ஆரம்பித்து விடுகிறது. நீ ஆண்டவராக தேவனை விட்டு தொலை தூரமாய் காணப்பட துவங்கினாலும் விசுவாசம் உன்னை ஆண்டவராக தேவனை நோக்கி இழுத்து கொண்டு போக ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தரோடு கூட நெருங்கின ஒரு பரஸ்பரமான ஒரு உறவு, உன்னை குறித்ததான ஒவ்வொரு அறிவையும், உன்னை பின்பற்றக்கூடிய ஜனங்களை பற்றியதான ஒவ்வொரு வெளிப்பாடுகளையும் சொல்லக்கூடிய கடைசி கால தேவனுடைய மனிதனாய் உன்னையும் என்னையும் அந்த விசுவாசம் உருவாக்க ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் கர்த்தருக்கு தேவைப்படுகிறார்கள். சாதாரணமா ஏதோ காரியங்களை பேசி பொழுதை போக்கக்கூடிய கிறிஸ்தவன் அவருக்கு தேவையில்லை. சாதாரணமா ஏதோ ஒரு காரியங்களை பிரசங்கம் பண்ணக்கூடிய கிறிஸ்தவன் அவருக்கு தேவையில்லை. சாதாரணமான வார்த்தைகளை பேசி மக்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆலோசனைகளை சொல்லி மக்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களிலே தேவையில்லை. அவரோடு கூட இணையக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடியவன், அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடிய வாழ்க்கை மெய்யாகவே வாழக்கூடிய ஒரு மனிதன், அவன் தான் இந்த கடைசி காலத்திலே நிலை பெற்ற கிறிஸ்தவனாய் வாழ்க்கை வாழ முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். இத்தனை நாட்கள் தனித்தனி துருவமாய் நின்று கொண்ட காலங்கள் போதும். கர்த்தரோடு கூட இசைக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு நேராக இந்த விசுவாசத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பயன்கொள்ள செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த விசுவாசம் உங்களையும் என்னையும் கர்த்தரை நோக்கி ஈர்த்து கொண்டு போக ஆரம்பிச்சிடும். அது வெளியே நிற்கக்கூடிய அந்த வாசஸ்தலத்தினுடைய முன்பக்கத்தோடு கூட நிறுத்தக்கூடியதாக அல்ல. அது முதலாம் திரையை கடந்து இரண்டாம் திரையை கடந்து ஆண்டவராகிய தேவனை சந்திக்கும் அனுபவங்களை நீயும் நானும் பெறக்கூடிய திராணி உள்ளவனாய் இந்த விசுவாசம் ஆத்தும நங்கூரத்தை போல உன்னையும் என்னையும் நேரடியாய் இரண்டாம் திரையினுடைய அனுபவத்தின் ஊடாக மெய்யாகவே பிரவேசிக்க செயல்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இத்தனை காலங்கள் தனித்து இயங்கின காலங்கள் போதும். கர்த்தரோடு இசைந்த ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த விசுவாசம் என்கிற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இரண்டாவது காரியத்தை பாருங்க, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவனை நீ பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். நல்ல அறிக்கை பண்ணக்கூடியவனுமாய் நீ இருக்கிறாய். விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடக்கூடிய ஒரு நிலை, ஒரு விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் அவனை போராட்ட குணம் உள்ளவனாய் உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. அத்தனை நாட்கள் பரியந்தம் பலவீனமாய் காணப்படக்கூடிய அவன், அத்தனை நாட்கள் வரைக்கும் குறைவுள்ளவனாய் காணப்படக்கூடிய அவன், அத்தனை நாட்கள் வரைக்கும் பிசாசனுடைய ஆதிக்கங்களை கண்டு அஞ்சி நடுங்கக்கூடிய அவன், விசுவாசத்தின் வல்லமை என்றைக்கு அவனுடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது அது அவனை வல்லமை நிறைந்த போராளியாய் உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. நல்ல ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள், அப்பதான் அது உங்களுக்கு நல்லா தெரியும்.
தாவீது தன்னுடைய நாட்கள்ல எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான்? ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு இளைஞனாக அவன் காணப்பட துவங்கினான். அவனுக்கு ஆடுகளை பற்றிதான காரியங்களை தவிர்த்து ஒன்றுமே தெரியாது. ஒரு நாள் தீர்க்கதரிசியாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணி, இஸ்ரவேல் நாட்டுக்கு நான் உன்னை அதிபதியாக்குகிறேன், ராஜாவாக நான் உன்னை உருவாக்குகிறேன். தாவீது என்ன யோசிச்சிருப்பார்? இந்த ராஜாவுக்குரிய எந்த விதமான வழிமுறை எனக்கு தெரியாது, ராஜாவுக்குரிய எந்த விதமான தன்மை எனக்கு தெரியாது, அந்த தேசத்திற்கு தேவையான சட்டத்திட்டங்களை எப்படி நான் இயற்ற வேண்டும், மக்களுக்கு தேவையான ஆட்சிகளை நல்ல ஆட்சிகளை தருகிறது எப்படி, திடீரென்று சொல்லக்கூடிய யுத்தத்திலே இருந்து வரக்கூடிய மகாபெரிய எதிரியின் படைகளை அழித்து ஒழுக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, ஒண்ணுமே எனக்கு தெரியாது. ஆண்டாலும் கூட ஆண்டவராக தேவன் என்னை அரசனாக மாற்றும்படிக்கான அபிஷேகத்தின் மேல் ஊற்றி வைத்திருக்கிறார். இந்த காரியத்தை யோசிக்கக்கூடிய தாவீது எப்படியெல்லாம் குழம்பி போயிருப்பார் என்று யோசித்து பாருங்கள். இந்த அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு இத்தனை பெரிய இஸ்ரவேலின் ராணுவத்தை ஆட்சி பண்ண முடியுமா? இத்தனை பெரிய காரியங்களை செயல்படுத்த முடியுமா? யுத்தத்திலே பெரிய காரியங்களை அநேகம் விதமான பெரிய பெரிய அரசர்களும் ராஜாக்களும் யோசித்து நிதானித்து செய்யக்கூடிய இந்த யுத்தத்தினுடைய வழிமுறைகளை பற்றி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னை கொண்டு போய் பெரிய அதிபராக இஸ்ரவேல் நாட்டினுடைய மகா பெரிய யுத்த வீரனாக அபிஷேகம் பண்ணுகிறது உண்டானால் நான் இந்த காரியத்தை சாதிக்கிறது எப்படி? கர்த்தராகிய தேவனுடைய அபிஷேகம் விசுவாசத்தை அவனுக்குள் உருவாக்க துவங்க ஆரம்பித்த பொழுது கர்த்தரே ஒரு நாள் பார்த்து அவனை பார்த்து சொல்லுகின்றார், இந்த தேசத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான காரியங்களை பற்றி நீ பேசிக்கொண்டு வந்தாய். நான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நல்ல அரண்மனைக்குள் நான் உலாவிக் கொண்டு வருகின்றேன். ஆனால் தேவனுடைய பெட்டி இன்றைக்கு வரைக்கும் திரைகளுக்குள்ளாக இருக்கிறதே, அவருக்கு உரிய நல்ல ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். தீர்க்கதரிசியோடு கூட அவன் பேசின பொழுது கர்த்தராகிய தேவன் தீர்க்கதரிசியின் மூலம் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், நான் உன்னை பார்த்து என்றைக்காகிலும் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டி என்று நான் கேட்டது உண்டா? என்றாலும் கூட உன் மனதிலே தோன்றின இந்த காரியத்தினுடைய அடிப்படையிலே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ இந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய், உன் கற்ப பிறப்பாகிய உன்னுடைய குமாரனை இந்த ஆலயத்தை கட்டுவான். காரணம், நீ அநேகம் பேருடைய இரத்தத்தை சிந்தினவனாய் இருக்கிறாய். ரத்தம் சிந்துதலை பற்றியே தெரியாதிருக்கக்கூடிய தாவீது விசுவாசத்தின் வல்லமையான அபிஷேகம் அவன் மேல் ஊற்றப்பட்ட பொழுது ரத்தம் சிந்தக்கூடிய மகாபெரிய யுத்த வீரனாய் உருவாக்கப்பட துவங்கினான். இந்த விசுவாசம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் பற்றி எரிய ஆரம்பிக்கிறது உண்டானால் இது உன்னையும் என்னையும் யுத்த வீரனாய் உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. இதுவரைக்கும் நமக்கு போரினுடைய முகாந்திரம் தெரியாது, போரினுடைய வலிமையை பற்றி நமக்கு தெரியாது, போரினுடைய தன்மைகள் நமக்கு தெரியாது, என்ன ஆயுதத்தை எந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் தெரியாது, எப்படிப்பட்ட எதிரினுடைய தானங்களை அழித்து ஒழிக்க என்னென்ன காரியங்களை பயன்படுத்த வேண்டும் தெரியாது. ஆனால் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்னை அது யுத்தத்திலே மகா ஞானமானாய் உருவாக்கி விடுகிறது. யுத்தத்தின் ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து உணரக்கூடிய வல்லமை பெற்றவனாய் இந்த விசுவாசத்தின் வல்லமைகள் உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் அவன் போராட்டத்தை போராடுவான். அதுவும் எப்படிப்பட்ட போராட்டத்தை போராடுவானா? நல்ல போராட்டத்தை போராடி விடுவானா? நல்ல போராட்டம் என்றால் நம் பகுதியிலே எந்த ஒரு இழப்பும் இல்லாதிருக்கக்கூடிய சரியான இலக்கை எட்டக்கூடிய சரியான போராட்டத்தை போராடக்கூடிய ஒரு மனிதனுக்கு பெயர்தான் நல்ல போராட்டத்தை போராடக்கூடிய வீரன் என்று கர்த்தர் சொல்கின்றார். இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே பற்றி எரிய ஆரம்பிக்கிறது உண்டானால் இது உங்களை நல்ல போராட்டம் போராடக்கூடிய அளவிற்காக, அப்படின்னு என்ன அர்த்தம்? எதிரியை சரியாக அடிக்கவும் தன்னை சரியாக காத்துக்கொள்ளவும். எப்படி? இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை யுத்தத்திற்கு. எதிரியை சரியா நம்ம குறிவைத்து தாக்க வேண்டும், ஆனால் நம் பக்கத்திலே எந்த ஒரு இழப்பும் நஷ்டமும் வரக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு போராட்டம் வருகிறது உண்டானால் நல்ல போராட்டம், சரியான போராட்டம், விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த விசுவாசம் நம்மை நல்ல போராட்டம் போராடக்கூடிய ஒரு மனிதனாய் உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. என்னென்ன விஷயத்திலே நம்முடைய போராட்டங்கள் சரியான போராட்டமாய் விளங்க வேண்டும்? வேதம் சொல்லக்கூடிய சில வகையான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 15வது அதிகாரம் 32வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 15வது அதிகாரம் 32வது வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிங்க. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்கள், தேவனை நோக்கி செய்யக்கூடிய ஜெபங்களில் நான் போராடுவது போல, நான் போராடக்கூடியதை போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று, நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும், ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும், ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அவர் சொல்லுகின்றார், நான்
ஆண்டவராக தேவனோடு கூட போராடக்கூடிய ஜெபத்திலே போராடக்கூடிய போராட்டத்தை போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு மனிதன் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்தின் மூலம் காலங்கள் தோறும் போராட வேண்டியது அவசியம். ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சாதாரண தரப்பட்ட ஒரு ஜெபமாய் அல்ல, போராட்டத்தின் வல்லமை வாய்ந்த ஜெபம். இந்த ஜெபங்களை தடுக்கக்கூடிய அநேக விதமான போர் ஆயுதங்களை அடக்கி போட்டு கர்த்தரை நோக்கி நீங்களும் நானும் ஊக்கமான நிலைகளிலே ஜெபிக்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஜெபத்திற்கு பலன்கள் வராமல் போகிறதே இல்லை. ஜெபம் வானத்தை அசைக்கக்கூடிய வல்லமை நிறைந்த ஒரு ஆயுதம். ஆண்டவராகிய தேவனுடைய ஆதீனத்தை குலுக்கக்கூடிய ஒரு ஆயுதம். ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தை உங்கள் பக்கமாய் திரும்ப செய்யக்கூடிய ஒரு ஆயுதம். சாத்தானுடைய எல்லா விதமான எல்லைகளை நடுக்கம் கொள்ள செய்யக்கூடிய ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தின் பலன்கள் உங்களுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனை பார்க்கக்கூடிய பிசாசு நடுங்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை காணக்கூடிய சாத்தானுடைய கண்கள் நடுக்கம் கொள்ள துவங்க ஆரம்பித்து விடுகிறது. ஒரு நல்ல ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு நல்ல ஒரு அநேகம் விதமான களியாட்டுக்கள் செயல்படுத்தக்கூடிய நல்ல ஒரு அரங்கு ஒன்று இருந்தது. ஒரு தேவனுடைய மனுஷன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜெபம் பண்ணக்கூடிய அந்த மனிதனுக்கு கர்த்தராகிய தேவன் ஒரு தரிசனம் ஒன்றை காண்பித்தார். தரிசனத்தை காண்பித்து அந்த மனுஷனுடைய ஆவியை களியாட்டுக்கள் இருக்கக்கூடிய அநேகம் விதமான அசுத்தமான காரியங்களை செயல்படுத்தக்கூடிய ஜனங்கள் மெய்யாகவே தங்கி தாபரிக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி அந்த மனுஷனுடைய ஆவி அழைத்து கொண்டு போனார். அந்த இடத்திற்குள்ளாக போகக்கூடிய அந்த மனுஷன் யோசிச்சா, இங்கே தான் பிசாசனுடைய குடியிருப்பு கூடாரமாக இருக்க போகிறது. எங்கு பார்த்தாலும் பொல்லாத பிசாசு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குடித்து வெறித்து தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறதுனால பொல்லாத பிசாசின் ஆவிகள் திரளாக இருக்கிறதை பார்க்க முடியும். பார்த்துட்டே வர்றான். மேலே அந்த அரங்கத்தின் மேலாக பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரே ஒரு பிசாசு தன்னுடைய கைகளை கால்களை நீட்டி நல்ல முறையில் படுத்து குரட்டி விட்டு தூங்கி கொண்டிருந்தது. என்ன பிசாசு கிரியை செய்யக்கூடிய இடம்னு பார்க்குறேன். ஒரே ஒரு பிசாசு பத்திர பேசாமல் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி உள்ளே போய் பார்த்தா எல்லா மக்களும் குடிக்கவும் வெறிக்கவும் ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்யவும் இவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. கூட்டிக் கொண்டு போன ஆண்டவராக தேவனை பார்த்து கேட்டான், இது என்ன ஆண்டவரே, பிசாசுக்கு இங்கே வந்து வேலையே இல்லையா? இது பிசாசனுடைய ஸ்தலம் சொல்லி நான் வந்து பிரசங்கம்லாம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி குடிக்கக்கூடாது வெறிக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை பயன்படுத்துகிறது உண்டானால் சாத்தானின் பிள்ளைகளாய் மாற்றப்படுவீர்கள் சொல்லி நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த இடத்திலே ஒரே ஒரு பிசாசு பத்திரம் பேசாம போட்டு தூங்கிட்டு இருக்கானே தவிர எந்த பிசாசனுடைய காரியத்தை நான் பார்க்கவில்லையே. மற்ற பிசாசெல்லாம் எங்க போச்சு? கர்த்தராகிய தேவன் மீண்டும் ஒரு இடத்தை நோக்கி அந்த மனுஷனை அழைத்து கொண்டு போனார். அது ஒரு சின்ன ஒரு கூரை வீடு, குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டில் பார்த்தா லட்சக்கணக்கான பிசாசுகள் எங்கும் அங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்னுடைய கண்கள் பார்த்தது. அப்போது அந்த மனிதன் யோசித்தான், அந்த இடத்தை காட்ட இது ரொம்ப மோசமான இடமா இருக்கும் போல இருக்கிறது. ஆகவே தான் ஏராளமான பிசாசுகள் இருக்கிறது என்று சொல்லி அந்த அறை வீட்டை திறக்கும்படிக்காய் கடந்து போன பொழுது கர்த்தர் அந்த வீட்டை திறந்து காண்பித்தார். ஒரே ஒரு மனிதன் நேர் முழங்காலில் நின்று கர்த்தராகிய தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். இவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. பிசாசுகள் குடியிருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரே ஒரு பிசாசு தான் இருக்கு. ஆனால் இங்கு ஜெபிக்கக்கூடிய மனுஷனுக்கு முன்பதாக ஏராளமான லட்சக்கணக்கான பிசாசுகள் இங்கும் அங்கும் ஓடி ஆடி திரிந்து கொடுக்கிறதை காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு கூட பேச ஆரம்பித்தார். அந்த பிசாசுகளுக்கு தெரியும் அவர்கள் எல்லாரும் என் பிள்ளைகள் என்று சொல்லி சாத்தானுக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறதுனால அவங்கெல்லாம் என்னை விட்டு போக மாட்டாங்க என்று சொல்லி அறியக்கூடிய அறிவுள்ளவனாக இருக்கிறதுனால ஒரே ஒரு பிசாசை காவலுக்கு வைத்துட்டு பேசாமல் அந்த பிசாசன் தூங்கக்கூடிய ஒரு நிலைகளை உருவாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மனிதனை விடுகிறது உண்டானால் இவன் ஜெபத்தின் மூலம் போராடி ஆண்டவருடைய மகிமையான காரியங்களை உலக அரங்கிலே கொண்டு வந்து விடுவான் என்பதை அறியக்கூடிய சாத்தான் இங்குதான் மும்முரமாய் கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கிறான் என்கிற வார்த்தையின் மூலமாய் பேச ஆரம்பித்தார். ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஏன் போராட்டம் வருகிறது? ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன் உலகத்தை மட்டுமல்ல பரலோகத்தையும் நரக உலகத்தையும் தன்னுடைய ஜெபத்தின் மூலமாய் அசைய பண்ணக்கூடிய வல்லமை பெற்றவனாய் விளங்குகிறார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், ஜெபம் சாதாரணமான ஒரு ஜெபமாய் அல்ல, போராட்டம் நிறைந்த ஒரு ஜெபமாய். நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஜெபத்தில் பிசாசே வந்து நமக்கு தடைகளை தரவில்லை என்று சொன்னால் இந்த ஜெபம் தேவனுடைய ராஜ்யத்தில் போகலன்னு சொல்லி நீங்களே வந்து ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போகக்கூடிய ஜெபம் என்றால் எப்படிப்பட்டதாய் காணப்பட முடியும்? இந்த ஜெபத்திற்கு நிறைய தடைகள், அநேகம் பிரச்சனை, அநேகம் கஷ்டம், அநேகம் வருத்தமான சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறது. கண்கூடாக காண்கிறது உண்டானால் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். இந்த ஜெபம் ஆண்டவராகிய தேவனுடைய ஆதீனத்தை சென்று அடையக்கூடிய வல்லமை வாய்ந்த ஜெபம், மகிமையுள்ள ஒரு ஜெபம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமத்திற்கு ஒரு இரவு ஜெபத்திற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தோம். அது ஒரு மழைக்காலம்.
நானும் 2 நண்பர்களும் சேர்ந்து ஊழியத்துக்கு போகிறோம். இங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு போக வேண்டும். திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜுக்கு போகணும். திருச்செந்தூர் வரைக்கும் நாங்கள் பஸ்ஸில் போயிட்டோம். திருச்செந்தூர்லேருந்து அந்த வில்லேஜுக்கு, அந்த கிராமத்திற்கு போக வேண்டிய அந்த பஸ், கடைசி பஸ் போயிடுச்சு. இனி அங்கிருந்து நாங்கள் போக வேண்டும் என்றால் அடுத்த நாள் காலை 5 மணிக்கு தான் பஸ். இரவு ஜெபத்துக்கு நாங்கள் போகணும். ஐயோ என்ன செய்கிறது, அந்த லாஸ்ட் பஸ்ஸும் போயிடுச்சு என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி என்னுடைய மனதிற்குள் ஒரு சின்ன ஒரு யோசனை வந்தது. ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு, பக்கத்தில் கிராமம் தானே, இந்த ஆட்டோவுக்கு தேவையான காசெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இந்த ஆட்டோவிலே நாம் பயணப்படலாம் என்கிறதை பற்றி நான் பேசினேன். உடனே என் கூட வந்திருக்கக்கூடிய 2 நண்பர்களும் ஒத்துக்கொண்டார்கள். நாங்கள் 3 பேரும் அந்த ஆட்டோவிலே பயணிக்க துவங்க ஆரம்பித்தோம். நல்ல மழை, ரோடே தெரியல, அந்த மாதிரி கன மழை பெய்து கொண்டிருக்க ஒரு காரியம். போகக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி அந்த ஆட்டோ அப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த 2 வீலும் கீழே இறங்கி, ஒரு வீல் அப்படி மேலே தூக்கிடுச்சு. பார்த்தா ரோட்டை விட்டு கீழே இறங்கி பெரிய ஒரு, அதாவது ஒரு பாலம் போல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே அந்த ஆட்டோ அப்படி கவிழக்கூடிய ஒரு நிலை. என் கூட வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர், அவர் முன்பு காலத்தில் அதாவது அந்த எக்ஸ் மிலிட்ரி மேன், அதாவது இந்த இராணுவத்தில் பணியாற்றின ஒரு மனிதன். டக்குன்னு உடனே கீழே இறங்கினார். ஆட்டோ பிடிச்சி இழுத்துட்டார். இழுத்து கொண்டு வந்து நாங்கள் 3 பேராக சேர்ந்து அந்த ஆட்டோவை தூக்கி கொண்டு போய் ரோட்டில் கொண்டு போய் வச்சிட்டோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமானவரே, கொஞ்சம் தப்பி இருந்தால் கூட அந்த கீழே அந்த ஒரு பெரிய ஒரு மணலுக்குள்ளாக கீழே போய் விழுந்திருப்போமே, மகா பெரிய, அதாவது அந்த தண்ணீர் அதாவது வேகமாக ஸ்பீடாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தண்ணிக்குள்ளே உள்ளே போய் மாட்டியிருப்போம் என்று சொல்லி யோசித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஊழியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தோம். ஊழியத்தில் போய் ஜெபம் பண்ணி கொண்டு கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ணக்கூடிய அந்த ஆரம்ப ஜெப வேளையிலே உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி பயங்கரமாய் சத்தமிட்டு சிரிக்க ஆரம்பித்தாள். சிரிக்க ஆரம்பித்து ஒரு வார்த்தை பேசினது, உங்களுடைய வருகையை தடுக்க நானே ஆட்டோவை கவிழ்க்கக்கூடிய காரியத்தை செய்த. இதை நாங்கள் யார்ட்டையும் சொல்லவே இல்லை. அதுதான் பெரிய ஒரு விஷயம் பாருங்க. அந்த பொம்பளையே சொல்லுது, இந்த ஆட்டோவை கவிழ்க்கக்கூடிய காரியங்களை நான் என்னுடைய ஆவிகளை பயன்படுத்தி செய்தாலும் எங்களை துரத்தும்படிக்காக இவைகளை மேற்கொண்டு வந்துவிட்டாயே, ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் எங்களை துரத்தும்படிக்காக வந்துவிட்டாய் என்று சொல்லி மகா சத்தமாய் கூக்குரல் துவங்க ஆரம்பித்தாள். இதிலிருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஜெபிக்கக்கூடிய மனுஷனுக்கு விரோதமாகவே அநேகம் விதமான போராட்டங்கள், ஏராளமான காரியங்களை இந்த கடைசி நாட்களில் பொல்லாத பிசாசினுடைய ஆவிகள் உருவாக்கி கொண்டு வருகிறது. எந்த மனிதன் ஜெபிக்க பழகுகிறானோ, எந்த மனிதன் ஆண்டவராகிய தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள துவங்குகிறானோ, எந்த மனிதனுடைய ஜெபம் பரலோகத்தினுடைய வாசல்களை அசைய பண்ண ஆரம்பிக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றிற்கும் விரோதமாய் சாத்தான் தன்னுடைய ஆயுதங்களின் கூறுகள் யாவற்றையும் எடுத்து பயன்படுத்த துவங்க ஆரம்பிக்கின்றான். சாதாரணமான நிலைகளிலே காணப்படக்கூடிய ஜெபங்களை பற்றி அக்கறையற்ற பிசாசு, அவைகளை பற்றி எவ்வளவேனும் யோசித்தறியாத பிசாசு, இந்த வல்லமை நிறைந்த ஜெபங்கள், போராட்டம் நிறைந்த ஜெபங்கள், ஆவியினால் நிறைந்த ஜெபங்கள், பரலோகத்தின் ராஜ்யங்களை அசைய பண்ணக்கூடிய ஜெபங்கள், பாதாளத்தின் திறவுகோள்கள், எல்லா விதமான காரியங்களையும் அசைய பண்ணக்கூடிய ஜெபங்கள் எந்தெந்த இடங்களிலே இறந்து புறப்பட்டு பாய்ந்து வர துவங்க ஆரம்பிக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றையும் கண்டு சாத்தானும் அவனுடைய சேனைகளும் நடுங்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் நமக்கு நல்ல ஒரு விளக்கமான காரியங்களை சொல்லுகின்றார். ஜெபங்களிலே நீங்கள் போராடி ஜெபியுங்கள். இந்த ஜெபங்களுக்கு தடைகள் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கும்படி சாத்தான் அநேகம் காரியங்களை உருவாக்க ஆரம்பித்து விடுகின்றான். எந்த காரியங்களிலும் நீங்கள் ஜெபத்தின் மூலமாய் வெற்றியின் நிலைகளை எட்டிவிடக் கூடாது. ஜெபத்தின் மூலம் ஆண்டவருடைய சித்தமான காரியங்களை இந்த உலக அரங்கிலே கொண்டு வந்து விடக்கூடாது. ஜெபத்தின் மூலமாய் சாத்தானுடைய எல்லா விதமான இராணுவங்களின் அதிகாரங்களின் சேனைகள் யாவற்றையும் தகர்ந்து ஒளிய பண்ணி விடக்கூடாது. இந்த மும்முரங்களை தன்னுடைய மனதிலே வைத்துக் கொண்டவனாய் சாத்தான் ஜெபங்களிலே அநேகம் போராட்டங்களை உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் உருவாக்குகிறான். இவைகளை எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்கிறானோ, தெரிந்து கொள்கிறானோ, அவன் இந்த உலகத்தின் காரியங்கள் யாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய சத்துவம் பெற்றவனாய் விளங்குகிறான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, போராட்டம் நிறைந்த ஜெபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஜெபத்திலே போராடக்கூடிய வல்லமையான ஒரு வாழ்க்கை, அது உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தராகிய தேவன் விசேஷித்த வண்ணமாய் எதிர்பார்க்க துவங்குகிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த ஜெபத்திலும் கூட நல்ல போராட்டத்தை நீங்கள் போராடி சாத்தானுடைய எல்லா விதமான தன்மைகளை, சாத்தானுடைய எல்லா விதமான மும்முரங்களை, சாத்தானுடைய எல்லா விதமான ஆதீனங்களின் கூறுகளை நீங்கள் அழிந்து ஒளியப்படக்கூடிய அளவிற்கு வல்லமை நிறைந்த ஜெபங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஏறெடுக்க துவங்குகிறது உண்டானால், சாத்தானும் சகல சேனைகளும் நடுக்கம் கொண்டு ஓடி போய்த்தான் தீர வேண்டியது அவசியம்.
ஆகவேதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், இப்படிப்பட்ட போராட்டங்கள் நிறைந்த நல்ல போராட்டம் போராடக்கூடிய ஜெபம் நிறைந்த மனிதனால் எதையும் சாதிக்க முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்லுகின்றார். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க, இந்த பொல்லாத பிசாசு நம்முடைய ஜெபத்திற்கு விரோதமாய் போராட்டங்களை தருகிறது மட்டுமல்ல, இன்னும் ஒரு போராட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறதாக கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிங்க. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். எப்படி என்றால் நாங்கள் மக்கெதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல்கள் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். எல்லா பக்கத்திலேயும் நாங்கள் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்கள் உள்ளே பயங்களும் இருந்தன. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், அநேகம் சூழ்நிலைகளின் மூலம், அநேகம் உலகத்திலே காணப்படக்கூடிய தன்மைகளின் மூலம் ஏராளமான போராட்டங்களை இந்த நாட்களில் பொல்லாத சாத்தான் உருவாக்கி உங்களையும் என்னையும் ஜெயிக்க விடாத காரியங்களை தோற்றுவிக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். நிறைய இடங்களில் பார்க்கக்கூடிய நேரங்களிலே நீங்களும் நானும் காணக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தோடு கூட போராடி ஜெயிக்க முடியாத அநேகம் கிறிஸ்தவ வீரர்களை நம்ம பார்க்க முடியும். அவர்கள் உலகத்திற்காக செய்யக்கூடிய பணிகளை காட்டிலும் உன்னதத்திற்காக செய்யக்கூடிய பணிகளிலே பலவீனமாக இருக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். வேலையில தீயா அவங்க கடந்து போவாங்க. ஆவிக்குரிய காரியங்கள் என்று சொன்னால் சோர்ந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆவிக்குரிய நிலைகளிலே எழும்பி நிற்க முடியாது. உலகமா தேவனா என்று சொல்லு மையாகவே நீங்கள் கேட்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த பிரையாரிட்டி கூட ஆவிக்குரிய காரியங்களுக்கு அவர்களால் கொடுக்க முடியாது. ஏனென்றால் உலகத்தை மேற்கொள்ள முடியாத திராணி பெற்றவர்களாய், திராணி இல்லாத ஒரு மக்களாய் இந்த பொல்லாத சாத்தான் ஜனங்களின் உள்ளங்கள் யாவற்றையும் கரைந்து ஒளிய பண்ண துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். அப்போஸ்தலர் சொல்லுகின்றார், வெளியே போராட்டம், உள்ளே பயம். என்ன காரியங்கள் தேச அரங்கிலே உருவாக்கப்பட போகிறது, வெளியே வரக்கூடிய போராட்டங்களை எப்படி நான் மேற்கொள்ள முடியும்? என்னுடைய உள்ளே இருந்து வரக்கூடிய போராட்டம், என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய போராட்டம், இவைகளை நான் தாங்கக்கூடிய வழிமுறை என்ன? 2 திறத்தாலும் 2 பகுதியிலும் இருந்து அநேகம் போராட்டங்களை உருவாக்கி உங்களாலும் என்னாலும் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைகளை சாத்தான் உருவாக்கி கடைசி கால யுத்தத்திற்குரிய வழிமுறைகளிலே நின்று நீங்களும் நானும் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை சாத்தான் ஏற்படுத்த துவங்க ஆரம்பிக்கின்றார். இப்பதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நல்ல போராட்டத்தை போராடக்கூடிய அளவிற்கு விசுவாசத்தின் வல்லமை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் காணப்பட துவங்கினால் மட்டும்தான் இந்த கடைசி கால யுத்த வீரனுக்குரிய அபிஷேகத்திலும் வல்லமையிலும் நிலைத்து வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி இல்லை. பல தரப்பட்ட வகையிலே போராட்டங்கள், குடும்பத்தின் மூலம் வரக்கூடிய போராட்டம், சொந்த சபைகளின் மூலம் வரக்கூடிய போராட்டம், அநேகம் விதமான வெளி மக்களின் மூலமாய் வரக்கூடிய போராட்டம், அரசாங்கங்களின் மூலமாய் வரக்கூடிய போராட்டம், சொந்த அதாவது நம்ம கூட இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தின் மக்களின் மூலமாய் வரக்கூடிய போராட்டம், சொந்த சரீர அவயவங்களின் மூலமாய் வரக்கூடிய போராட்டம், பல தரப்பட்ட போராட்டங்களை உருவாக்கி உங்கள் ஆவிக்குரிய காரியங்களை பலவீனப்படுத்தும்படிக்காய் சாத்தான் தீவிரமாய் இயக்கத்தின் கூடாக கடந்து வர ஆரம்பிக்கிறார். எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்க முடியாமல் நிற்கிறாங்க தெரியுமா? அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை எப்போ ஓட ஆரம்பிக்கிறாங்க? தங்களுடைய பணிகள் எல்லாம் விடுப்பாக கூடிய காரியங்கள்லாம் ஓட முடியும் அவங்களால. மற்றபடி அதை மேற்கொண்டு அவங்களால எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஆண்டவராகிய தேவனுக்கு 2வது இடத்தை தான் கொடுக்க முடியும் அவங்களால. முதல் ஸ்தானத்தை கொடுக்கிறது உண்டான வேலை எங்க பறி போய்விடும், வேலைக்குரிய காரியங்களை இழந்து போய்விடுவேன். இப்படிப்பட்ட போராட்டங்களிலே நல்ல போராட்டத்தை நீயும் நானும் போராடி நிற்க வேண்டும் என்றால் ஆதி காலத்திலே காணப்பட்ட அநேகம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் நிலைகளை பாருங்கள். வாழ்வா சாவா என்று வரக்கூடிய அந்த நேரத்திலே சாவை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் தேர்ந்து கொண்டதனுடைய முகாந்திரம் விசுவாசத்தின் உறுதி. கர்த்தராகிய தேவனுக்குள் அநேக விதமான விசுவாசத்திலே காண்பித்த வல்லமையான அந்த நிலைதான் அவர்களை சாவின் விளிம்பு வரைக்கும் மெய்யாகவே அழைத்துக் கொண்டு போக துவங்கிற்று. ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியத்தை செய்த சாது சுந்தர் சிங் உங்களுக்கு தெரியும். அவருடைய நண்பனுக்கு ஒரு முறை ஆண்டவருடைய
வல்லமையான காரியங்களை பற்றி அறிவித்தார் சுந்தர் சிங். அவருடைய பெயர் கர்த்தார் சிங் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய நல்ல ஒரு மனிதன். அவரும் ஆண்டவராக தேவனை ஏற்றுக்கொண்டு அந்த பகுதியிலே ஊழியங்களை மெய்யாகவே செயல்படுத்த துவங்க ஆரம்பித்தார். இந்த ஊழியங்களை செய்யக்கூடிய நேரத்தில் ஊழியங்களை செய்த சாது சுந்தர் சிங் வேற பகுதியை நோக்கி அவர் போயிட்டார். ஆனால் அந்த உள் பகுதியிலே ஊழியங்களை செய்த அந்த மனிதனுக்கு விரோதமாக அநேகம் விதமான ஜனங்கள் எழும்பி அவரை கொலை செய்யும்படிக்காக காரியங்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க பாருங்க. ஒரு நாளில் அந்த பகுதியிலே காணப்படக்கூடிய யாக் என்கின்ற எருமை மாட்டை மெய்யாகவே அதனுடைய சதைகள் எல்லாவற்றையும் எடுத்து அந்த தோலை அந்த மனுஷனுடைய உடம்பிலே இறுக கட்டி தைத்து அந்த மனிதனை அந்த தோலோடு கூட வைத்து மெய்யாகவே கட்டியிருக்கக்கூடிய அந்த உடம்பை தூக்கி வெயிலில் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இந்த தோலுக்கு என்ன குணாதிசயம் உண்டு என்று சொன்னால், வெயில் ஏற ஏற அந்த தோலினுடைய தன்மை இறுக துவங்க ஆரம்பித்து விடும். இறுக 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 அந்த மனுஷனுடைய எலும்புகளெல்லாம் உடைந்து மரணத்தின் கஸ்தியை நோக்கி கடந்து போகக்கூடிய நேரத்திலே, கர்த்தாவே இந்த ஜனங்களை ரட்சியும், ஆண்டவரே இந்த மக்கள் மேல் உம்முடைய பரிசுத்தமுள்ள கிருபை விளங்கட்டும், இவர்கள் மேல் பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி ஜெபித்து தன்னுடைய ஜீவனை விட்டதனுடைய காரணம் என்ன தெரியுமா? தேவன் பேரில் கொண்ட அந்த மகா பெரிய விசுவாசத்தின் உறுதி. தன்னுடைய உயிரையும் மாய்க்கும்படிக்காய் விடும்படிக்காக அந்த காலத்திலே காணப்பட்ட மக்கள் எழும்பி நின்றதனுடைய காரணம் விசுவாசத்தின் உறுதி. அந்த காலங்களிலே காணப்பட்ட மக்கள் சூழ்நிலைகளை குறித்து அச்சம் கொள்ளவே இல்லை, பிரச்சனைகளை பற்றி அவங்க நோக்கி பார்க்கவே இல்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு எங்கே நாம் விழுந்து போய்விடுவோம் என்கின்ற அந்த ஒரே ஒரு அச்ச உணர்வு விசுவாசத்தினால் அந்த காரியங்களை மேற்கொள்ளும்படிக்காக எல்லா நிலைகளையும் சாகும்படி ஒப்புக் கொடுக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நாம் சற்று திரும்பி பார்ப்போம். ஆண்டவராகிய தேவனுக்கென்று உங்கள் உடல் உறுப்பிலே எதை உங்களால் மெய்யாகவே தர முடியும் யோசிச்சு பாருங்க. கர்த்தராகிய தேவனுக்கென்று எதை இழக்க முடியும்? ஒரு சாதாரண வேலையை உங்களால் விட முடியலையே, சாதாரண சாப்பாட்டை நம்மளால் விட முடியலையே, சாதாரண குடும்பத்தை நம்மால் விட முடியலையே. கர்த்தருக்கென்று எதை உங்களாலும் என்னாலும் சாதிக்க முடியும்? அந்த நாட்களிலே அந்த ஜனங்கள் சாதித்தனுடைய காரணம் முகாந்திரம் கர்த்தராகிய தேவன் பேரில் காண்பித்த விசுவாசத்தின் வைராகிய உறுதி. விசுவாசத்தின் வைராகிய உறுதி. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே வர துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த பொல்லாத பிசாசு நேரடியாய் மட்டுமல்ல, சூழ்நிலைகளின் மூலம் அநேகம் போராட்டங்களை கடைசி நாட்களில் உருவாக்கி கொண்டு வர ஆரம்பிக்கின்றார். இந்த நாட்களிலே காணப்படக்கூடிய நிலைகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு முறை வேலைகளை நாம் இழக்கிறது உண்டானால் மறு வேலை வாய்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் வராது. ஏனென்றால் நோய் தொற்று இருக்கக்கூடிய இந்த காலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்குரிய அந்த பணிகளுக்கே அந்த ஜனங்களை மெய்யாகவே அவங்களுக்கு தேவையான சம்பளத்தை கூட கொடுக்க முடியல. இனி புதிதாக மக்களை எடுக்கிறது எப்படி? இந்த நிலையில் போகக்கூடிய நேரத்தில் கர்த்தராக தேவனுக்கு இந்த வேலையா கர்த்தரா என்று சொன்னால் எதை நீங்களும் நானும் தேர்ந்தெடுப்போம்? யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு எதை நம்மால் மெய்யாகவே தியாகம் பண்ண முடியும்? அந்த காலங்களிலே காணப்பட்ட மக்கள் கர்த்தராக தேவனுக்காக எதையும் நான் விடுகின்றேன். பரிசுத்த அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகின்றார், எல்லா காரியங்களையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக நான் தூக்கி எறிகிறேன். எதையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் மேன்மையாக வைக்க மாட்டேன். கர்த்தராகிய தேவனுடைய சிலுவை ஒன்றை தவிர்த்து வேறு ஒன்றையும் நான் மேன்மை பாராட்ட என்னுடைய மனதிற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். காரணம், கர்த்தராகிய தேவனுடைய சிலுவையை சுமக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அதை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையாய் நினைவு கூற துவங்க ஆரம்பித்தார். குடும்பத்தை மேன்மை கூறக்கூடிய நீ எங்கே? சிலுவையை மட்டும் மேன்மை கூர்ந்த பவுல் அப்போஸ்தலன் எங்கே? நம்முடைய உலக ரீதியான வாழ்க்கைக்காக இங்கும் அங்கும் ஓடி ஆடக்கூடிய நீயும் நானும் எங்கே? கர்த்தராகிய தேவனுடைய ஊழியத்திற்காக சகலத்தையும் தூக்கி எறிந்த தேவனுடைய பிள்ளைகள் எங்கே? அவர்களையும் உன்னையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? யோசித்து பார். சாத்தான் அதனால்தான் இந்த நாட்களில் தீவிர கதியா இயக்கம் கொள்ள துவங்க ஆரம்பிக்கின்றார். இந்த மனிதனால் இந்த எல்லைகளை தாண்டி வர முடியாது, இந்த லிமிட்டேஷன் வரைக்கும் வருமா? இதுக்கு மேல இந்த ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த எல்லையை தாண்டி வர முடியாது. தைரியமாய் பிசாசு தன்னுடைய காய்களை நகர்த்த துவங்க ஆரம்பிக்கின்றார். இந்த காரியங்களை அவனுடைய வாழ்க்கையை தொடுகிறது உண்டானால் இனி அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை அவன் பின்பற்றி வந்து விடுவான். பிசாசுக்கு தெரியும். யோபுவை ஆண்டவராகிய தேவனை நோக்கி கேட்கின்றான், நீர் அவனை வேலி அடைக்க ஆரம்பித்திருக்கிறான் தானே, உண்மை அவன் மறுதலிக்காத ஒரு மனுஷனா நிற்கிறான், நீர் அந்த மனுஷனை சுற்றிலும் அடைத்திருக்கக்கூடிய வேலையை மட்டுமே தூக்கிவிட்டு பாரு, ஆண்டவராகிய உண்மை அவன் மறுதலிக்காமல் இருக்கிறானா என்று பாரு. யோபுவினுடைய காரியங்களை குறித்து சாத்தான் பேசக்கூடிய நிலையிலே கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், என் தாசனாகிய யோபு அப்படிப்பட்டவன் அல்ல என்று சொல்லி யோபுவை சுற்றிலும் அடைத்திருக்கக்கூடிய வேலியை கர்த்தராகிய தேவன் தூக்கின பொழுது யோபுவுக்கு விரோதமாய் வந்த ஆக்கினையுடைய காரியங்கள்,
யோபுக்கு விரோதமாய் வந்த வியாதியினுடைய தொந்தரவுகள், யோபுனுடைய நண்பர்களின் மூலமாய் வரக்கூடிய வார்த்தையினுடைய பிரச்சனைகள், யோபுனுடைய மனைவி கைவிட்டு போறக்கூடிய அந்த நிலைகள் மட்டுமல்லாமல் தனக்கு உண்டான ஆஸ்திகள் அந்தஸ்துகள் யாவற்றையும் இழந்து போன நிலைமையிலும் கூட வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவனை ஒரு கணம் கூட தூஷியாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு காரணம் என்ன தெரியுமா? விசுவாசத்தின் உறுதி. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை தைரியமாய் முழங்கினதனுடைய காரணம் கர்த்தராகிய தேவன் பேரில் வைத்த விசுவாசத்தின் உறுதி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதையாகிலும் நாம் இழக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்த முடியுமா என்று யோசித்து பார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனுக்கு இருந்து என்ன நல்ல போராட்டத்தை நாம் போராடி இருக்கின்றோம். இந்த உலகத்திற்கு உரிய காரியங்களுக்காக வாழ்க்கை வாழ்ந்த நீயும் நானும் கர்த்தருக்கென்று எதை நான் என் வாழ்க்கையை சாதித்தது உண்டு, கர்த்தருக்கென்று எதை நான் என்னுடைய வாழ்க்கையை விடும்படிக்காக ஒப்புக் கொடுத்தது உண்டு, கர்த்தருக்கென்று எதை நான் செய்யும்படி என்னுடைய வாழ்க்கையை நான் பிரயாசத்தின் ஊடாய் கடந்து போனது உண்டு. யோசித்து பார் கிறிஸ்தவனே, உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தராகிய தேவனுக்கென்று எதையும் சாதிக்காமல் சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் பொல்லாத சாத்தானின் சத்துவமான காரியங்களை எதிர்த்து நிற்க உன்னாலும் என்னாலும் ஒரு காலம் ஆகிறதே இல்லை. சாத்தானுடைய போராட்டங்களை மேற்கொள்ள உன்னாலும் என்னால் முடிகிறது இல்லை. வெறும் வாய் வார்த்தைகளிலே பேச முடியும், வெறும் காரியங்களை உன்னாலும் எல்லாலும் மெய்யாகவே அறிவுறுத்த முடியுமே தவிர சாத்தானுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய நிலைகளிலே உன்னாலும் என்னாலும் கர்த்தருடைய நாமத்திற்கு வைராகியமாய் நிற்க முடியாது. காரணம், விசுவாசத்தின் உறுதியற்ற ஒரு தன்மை சாத்தானுக்கு முன்பதாக பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தோற்றுவிக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. ஆவிக்குரிய நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நல்ல போராட்டத்தின் நிலைகளிலே கடந்து போக வேண்டும் என்றால், கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நிலைகளின் ஊடாக அவன் கடந்து போக வேண்டும் என்றால் ஒரே ஒரு மார்க்கம் தான் உண்டு. கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல விசுவாசத்திலே உறுதியான ஒரு வாழ்க்கை உன் வாழ்க்கையாக என் வாழ்க்கையாக காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த பொல்லாத சாத்தானுடைய ஒவ்வொரு அஸ்திராயுதங்களின் கூறுகளை அதமாக்க உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இனி ஒரு விஷயத்தை பாருங்க. மூன்றாவது காரியமாக எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிக்க கேளுங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்கள் ஆகி கர்த்தருடைய வேதத்தில் என்ன போடுங்க பாருங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே எல்லா நாளிலும் வாசம் பண்ணவும். கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மேன்மை என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவனுடைய பரிசுத்தமுள்ள கிருபை, அவர் வாசம் பண்ணக்கூடிய நிலைகளை தன் வசமாய் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உள்ளவனாய் அவன் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் அவனுடைய வாழ்க்கையின் எல்லைகள் ஒரு நாளும் தோற்று போகிறதே இல்லை. இந்த தோற்று போகக்கூடிய நிலைகளுக்கு காரணம் என்ன? ஆண்டவராகிய தேவனுடைய கிருபைகளை அநேகமான நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில இழந்து போக ஆரம்பிச்சிடறோம். இந்த நாட்களிலே காணப்படக்கூடிய நிறைய ஊழியங்களை பாருங்க. நிறைய ஊழியக்காரர்கள் தங்கள் ஆவிக்குரிய நிலைகளிலே கர்த்தராகிய தேவனை தொலைத்து போட்டு ஊழியர்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வெளியே பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் டம்பீகமான ஒரு ஊழியம், வல்லமையான ஒரு ஊழியம், பெரிய காரியங்களை சாதிக்கிறதை போன்ற ஒரு ஊழியம், மகிமையான காரியங்களை பற்றி பேசுகிறதை போல ஊழியம், எங்கு பார்த்தாலும் பண மழை கொட்டக்கூடிய ஒரு ஊழியம், எங்கு பார்த்தாலும் புகழ்ச்சியின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியம், ஏராளமான திரள் ஜனங்களை சம்பாதித்த ஒரு ஊழியம். ஆனால் அந்த ஊழியத்தில் கர்த்தர் இல்லவே இல்லைங்க. கர்த்தராகிய தேவன் இல்லாதிருக்கக்கூடிய ஊழியம் அது ஊழியமே அல்ல. ஆண்டவராகிய தேவனுடைய பிரசன்னம் இல்லாதிருக்கக்கூடிய இடம் அது ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களால் உருவாக்கப்பட்டவைகள் அல்லவே அல்ல. கர்த்தருடைய வேதம் அதை தான் சொல்ல ஆரம்பிக்கிறது. ஊழியம் என்கிற பேரில், உபதேசம் என்கிற பேரில், கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறேன் என்கிற பேரில் கர்த்தரை தொலைத்து போட்ட ஊழியங்கள் எத்தனை உண்டு. தங்கள் மனம் போன போக்கின்படியே வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடிய எத்தனை விதமான தேவனுடைய மக்கள் என்கிற பெயரினால் அழைக்கப்படக்கூடிய ஊழியர்கள் உண்டு. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் உன் உள்ளத்திலும் என் உள்ளத்திலும் வாசம் பண்ண வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமற்றது எதையாச்சும் நீ செய்கிறது உண்டானால் உன்னை விட்டு ஆண்டவராகிய தேவன் விலகி போக ஆரம்பிச்சிருவார். உன் கூட அவர் மெய்யாகவே கடந்து வர மாட்டார். ஆண்டவராகிய தேவனுடைய பிரசன்னம் உன்னோடும் என்னோடும் கூட மெய்யாகவே தங்கி தாபரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. தேவனுக்கு பிரியமான காரியங்களை, தேவனுக்கு உகந்த காரியங்களை நீயும் நானும் காலங்கள் தோறும் செயல்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கர்த்தர் உன்னோடு
உன்னோடும் கூட என்னோடும் கூட நிலைவரமாய் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். கர்த்தருக்கு பிரியமற்ற எந்த காரியத்தின் ஊடாக நீயும் நானும் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் உன்னுடைய சமூகத்தின் மத்தியிலே கடந்து வருகிறவர் அல்லவே அல்ல. ஒரு நல்ல ஒரு சம்பவம் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு நல்ல ஒரு மனிதன், ஜான் என்கின்ற ஒரு மனிதன், அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வாழ்ந்த ஆரம்ப நாட்களிலே வாழ்ந்த ஒரு மனிதன். அந்த மனுஷன் அநேகமான நேரங்கள் அவனுக்கு கோயிலில் போய் தான் உட்கார தெரியும், ஜெபிக்க தெரியாது, பாடல் பாட தெரியாது, எந்த விதமான காரியத்தையும் செயல்படுத்த தெரியாது. ரொம்ப நாள் ஒவ்வொரு நாளும் போவான். அங்கே போய் நின்று கொண்டு ஜெபிக்க தெரியாத ஜான் ஒவ்வொரு நாளும் போய் நின்று கொண்டு ஒரு வார்த்தை சொல்லுவான், ஆண்டவரே இதோ நான் ஜான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவான். தனக்கு தெரிந்த ரெண்டு வார்த்தையான பாடலை பாடுவான். அந்த பாடலினுடைய வரி யாருமே கேட்க முடியாது. அந்த மாதிரி ராகமும் இருக்காது, தாளமும் இருக்காது, எந்த ஒரு காரியமும் இருக்காது. ஏதோ ஒரு பாடலை வாசிக்கிறதை போல வாசி முடிச்சுட்டு ஜான் வந்திருந்தேன் ஆண்டவரே, ஜான் இப்பொழுது நான் என்னுடைய வேலைக்கு நான் கடந்து போகிறேன் என்று சொல்லி கடந்து போயிடுவான். ஒவ்வொரு நாளும் இதே விதமான காரியத்தை செய்கிறது வழக்கம். ஒரு நாள் அந்த ஜான் தன்னுடைய பணியாக காணப்படக்கூடிய அநேகம் விதமான பணியாளர்களுக்கு சாப்பாடு கொண்டு போகக்கூடிய வேலை தான் அவன் செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு வேலை. ஒவ்வொரு வீடுகளையும் போய் அவன் சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு பணியாளர்களுடைய கம்பெனியில் போய் சாப்பாடு கொடுத்துட்டு திரும்ப அந்த பாத்திரத்தை கொண்டு வீட்டில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறது அவனுடைய பணி. அதுக்குரிய சின்ன ஒரு ஊதிய தொகையாக பெற்றுக்கொண்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு நாள் அவன் ரோட்டை கிராஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் எதிரே வந்த ஒரு வாகனம் மோதி அந்த மனுஷன் கீழே விழுந்துட்டான். 2 காலும் அடிக்கப்பட்டு போனது, ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிஷன் போட்டுட்டாங்க. இப்பொழுது அந்த மனிதனுக்கு ரொம்ப கவலையும் கண்ணீரும். அந்த வலியை பற்றி கூட அவனுக்கு வேதனையே இல்லை. அந்த வலியை பற்றி கூட அவனுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. இன்றைக்கு என் கர்த்தராகிய தேவனுடைய ஆலயத்தில் போய் நின்று ஜான் வந்திருக்கிறேன்னு சொல்ல முடியலையே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்களை நான் பார்க்கறதுக்கு வந்துடுவேன். ஆனால் இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே அடிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு மகா பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு காரியத்தில் போய் நான் மாட்டிக்கொண்ட அந்த காரியத்துக்குள்ள உள்ள போயிட்டேன் ஆண்டவரே, நான் உம்மை சந்திக்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன். என்றாலும் இந்த இடத்தை விட்டு இங்கும் அங்கும் அசைய முடியாது, 3 நாளைக்கு எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் உம்மை எப்படி சந்திப்பேன் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மருத்துவர்கள் உள்ள வந்தாங்க. உனக்குரிய ஒவ்வொரு விதமான காரியத்தை நான் பார்த்திருக்கிறோம் அப்பா, ஆகவே இந்த ஃப்ராக்சருக்கு இத்தனை விதமான ஆபரேஷன் நாங்கள் போட வேண்டியது அவசியம், நீ பயப்படாதே, ஆனால் இதற்குரிய தொகை இவ்வளவு தொகை ஆகும் என்கிறத பற்றி பேசினாங்க. பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி அந்த ஆஸ்பத்திரி முழுவதும் தேவனுடைய பிரசனம் சூழ ஆரம்பித்தது. அங்கே வந்திருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் பேசிட்டு தான் திடீரென்று சொல்லி அவர்களை அறியாத ஒரு தெய்வீக சமாதானம், தெய்வீக அமைதி. அந்த மனுஷன் அப்படி படுத்திருக்கிறான். இவ்வளோ காசுக்கு நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, யார்கிட்ட போய் நான் கேட்பேன், நானும் மிகவும் ஏழை என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி தன்னுடைய கண்களை திறந்து பார்த்த பொழுது அவனுடைய பெட்டுக்கு அருகாமையிலே ஆண்டவராகிய தேவன் நின்று கொண்டிருக்கிறதை அவனுடைய கண்கள் பார்த்தது. தலை குனிந்து நின்ற ஆண்டவராகிய தேவன் அவனோடு கூட ஒரு வார்த்தை பேசினார். என்ன வார்த்தை சொன்னார்? ஜான், இதோ உன் இயேசு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அவ்வளவுதான். அவருடைய சரீரத்தில் இருந்த வியாதி எல்லாம் ஒட்டுமொத்தமும் தீர்ந்து போயிற்று. மருத்துவர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டாங்க, இந்த அற்புதம் எப்படி உருவாக்கப்பட்டது? கர்த்தருடைய பிரியம், கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்னாலும் என்னாலும் எதையும் சாதிக்க முடியும். இந்த உலகத்திலே செயற்கரிய காரியங்களை செய்ய உன்னாலும் என்னாலும் ஆகும். கர்த்தராகிய தேவனை நான் என் இருதயத்திலே வாசம் பண்ணும்படி அனுமதிக்கிறது உண்டானால் இந்த பொல்லாத பிசாசு அதனால்தான் உன் இருதயத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய பிரசன்னம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இருதயத்திலே தேவனுக்கு விரோதமான காரியங்களை உருவாக்கி சாத்தானுடைய ஆளுமைகளை உள்ளே பிரவேசிக்க செய்யக்கூடிய காரியங்களை இந்த நாட்களில் உருவாக்கி கொண்டு வருகிறார். நீ முனைமுழுங்கி போக வேண்டும், யுத்தத்திலே ஜெயத்தை சாதிக்க கூடாது, ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையின் ஊடாக போகக்கூடாது. ஆகவேதான் உன்னுடைய இருதயத்தை கரைப்படுத்தும்படிக்காக இந்த பொல்லாத பிசாசு இந்த கடைசி நாட்களில் உருவாக்கி கொண்டு வருகின்றார். விசுவாசம் ஒன்றுதான் தேவனாகிய கர்த்தரை உன் இருதயத்திலே வந்து தங்கி தாவரிக்கும்படியான காரியங்களை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய விசுவாசம் எத்தனை மாற்றங்களை உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்றது என்று பாருங்கள். ஆண்டவராகிய தேவனுடைய 2வது அந்த சிறைச்சலுக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய அனுபவத்தை தந்து ஆத்தும நங்கூரமாய் உன்னையும் என்னையும் அங்கேயே பிணைய பண்ணக்கூடிய ஒரு வல்லமை. ஆண்டவராகிய தேவனுக்குள் நல்ல போராட்டத்தை போராடக்கூடிய ஒரு நிலை, தேவனை நான் என் இருதயத்திலே வாசம் பண்ணக்கூடிய நிலைகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதுனாலே, விசுவாசத்தினாலே தேவனாகிய கர்த்தருடைய பிரியத்தை சம்பாதிக்க நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த
விசுவாசம் ஆண்டவருடைய பிரியத்தை உங்கள் மேலே ஈர்க்க துவங்க ஆரம்பித்துவிடும். கர்த்தராகிய தேவனுடைய பிரியம் உங்கள் மேல் வருகிறது உண்டானால், கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறதை, சாத்தானை நீங்கள் மெய்யாகவே ஓட ஓட துரத்துகிறதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கட்டாயம் நிச்சயம் அனுபவித்தை பார்க்க முடியும் என்கிறதிலே எந்த சந்தேகம் இல்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, விசுவாசத்திலே உறுதி உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர வேண்டும். இந்த விசுவாசத்திலே நிலைவரமான ஒரு வாழ்க்கை நீ வாழ துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், எழும்பி வரும் சகல விதமான ஆயுதங்களின் கூறுகளை மடங்கடிக்க உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள இந்த வாயின் வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே இரண்டாம் திரைக்குள் பிரவேசிக்கக்கூடிய அனுபவத்தின் மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும், விசுவாசத்தின் மூலமாக நல்ல போராட்டத்தை போராட முடியும் என்றும், விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவராகிய உம்மை எங்கள் இருதயத்திலே வந்து வசிக்க செய்ய முடியும் என்றும் நாங்கள் கற்றுக்கொண்டபடினால் உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இவைகளின் மூலம் கர்த்தராகிய தேவனை நெருங்கி சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டு, கர்த்தரை நாங்கள் எங்களோடு கூட வைத்துக் கொண்டு, கர்த்தரின் நாமத்தினாலே யுத்தத்திலே மகா பெரிய வெற்றிகளை பெற்றுக்கொள்ள கர்த்தராகிய தேவனை நாங்கள் எங்கள் அருகாமையில் இருத்திக் கொண்டு, யுத்தத்திலே பரிபூர்ணமான ஜெயத்தை நாங்கள் எட்ட கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டபடி பிள்ளைகள் யாராயிருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே அவர்கள் இருதயத்தை கர்த்தரோடு கூட பின்னி பிழையும் ஒரு இருதயமாய், நல்ல போராட்டம் போராடக்கூடிய ஒரு இருதயமாய், தேவனாகிய கர்த்தரை தங்கள் இருதயத்திலே மெய்யாகவே வசிக்கும்படி திறந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு இருதயமாய் ஒவ்வொருவரையும் கர்த்தரில் உருவாக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளை யுத்தத்திலே வல்லமை நிறைந்த மக்களாய் உருவாக்கி, கடைசி கால எழுப்புதலுக்கும் கடைசி காலத்திலே வல்லமையான காரியங்களை சாதிக்கும் மக்களாக நீர் அவர்களை பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தினாலே ஆத்மாவிலே நங்கூரத்தை போல தேவனுடைய இரண்டாம் திரைக்குள் பிரவேசிக்கக்கூடிய அனுபவங்களை பெற்று நல்ல போராட்டங்களை போராட்டி கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்திலே வசிக்க செய்யக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றப்படுகிறது உண்டானால், இறுதி கால யுத்தத்திலே நீங்களும் நானும் ஒரு நாளும் தோற்று போகிறதே இல்லை. தோல்வி சாத்தானுக்குரியது, வெற்றியோ உங்களுக்கும் எனக்கும் உரியது. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.